ரொம்பவே பிரபலமான ஜாகுவார் லேண்ட் ரோவர் நிறுவனத்தினுடைய சிஇஓவா ஒரு தமிழர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அவர் யாரு, அவரோட பின்னணி என்ன, இந்த நிறுவனத்துல அவரோட ரோல் என்னவா இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். பிரிட்டன்ல இருக்கிற ரொம்ப பிரபலமான கார் தயாரிப்பு நிறுவனம் தான் ஜாகுவார் லேண்ட் ரோவர். டாடா குழுமத்தினுடைய ரொம்ப முக்கியமான நிறுவனமா இந்த JLR பார்க்கப்படுது. இதனுடைய சிஇஓவா இப்போ இருக்கிறவர் ஆட்ரியன் மார்டல். இவர் அந்த நிறுவனத்துல கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் வேலை செஞ்சிருக்காரு. அதுல 3 ஆண்டுகள் அவர் சிஇஓவா பணியாற்றியிருக்காரு. அவரு கூடிய சீக்கிரமே ரிட்டையர் ஆக இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதனாலதான் இந்த நிறுவனம் புதிய சிஇஓவா தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி புதிய சிஇஓவா மிஸ்டர் பிபி பாலாஜி அவர்களை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதன் மூலமா இந்த JLR நிறுவனத்துக்கு முதல் இந்திய சிஇஓவா இவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. பிபி பாலாஜி இப்போ டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய சிஇஓவா இருந்துட்டு இருக்காரு. வர நவம்பர் மாசம் இவர் JLRக்கு சிஇஓவா பதவி ஏற்பாரு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. பிபி பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு தமிழர் அப்படிங்கறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். இவர் IITலையும் அதுக்கப்புறமா IIM கல்கத்தாலையும் அவர் படிப்பை முடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அவர் வேலை செஞ்சிருக்காரு. குறிப்பா குளோபல் மார்க்கெட்ஸ்ல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இவர் அதிகமான அளவுல வேலை செஞ்சிருக்காரு அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது. அவர் சிஇஓவா நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த செய்தி குறித்து அவர் பேசும்போது என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, JLR நிறுவனத்துக்கு என்ன சிஇஓவா நீங்க அப்பாயிண்ட் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடந்த 8 ஆண்டுகளாவே JLR நிறுவனமும் சரி இல்ல உலக அளவுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். இப்போ இந்த நிறுவனத்தை வழிநடத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. JLR நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுல நானும் என்னோட டீமும் முழு கவனத்தை செலுத்துவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. டாடா நிறுவனத்தினுடைய சிஇஓவா இருக்கிற சந்திரசேகரன் இதை பத்தி பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜாகுவார் லேண்ட் ரோவர் அப்படிங்கிறது டாடா குழுமத்திற்கு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு பிராண்டா இருந்துட்டு இருக்கு. இதுநாள் வரைக்கும் இதோட சிஇஓவா இருந்து ஆட்ரியன் மார்டல் ரொம்ப சிறப்பான பணிகளை செஞ்சிருக்காரு. இந்த நிறுவனத்துக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம JLR நிறுவனத்தினுடைய லாங் டேர்ம் கோல்ஸுக்கும் அவரோட உழைப்பை அதிகமான அளவுல கொடுத்திருக்காரு. சோ JLR நிறுவனம் எதிர்காலத்துல சந்திக்கக்கூடிய வெற்றிகள்ல கண்டிப்பா இவருக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு மாறுறது, நிறுவனத்தினுடைய வளர்ச்சி உள்ளிட்ட முக்கியமான இடங்கள்ல இவரோட இன்புட்ஸ் நிறைய இருந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதனால இந்த நிறுவனத்துக்கு அவர் கொடுத்திருக்கிற டைம் அண்ட் எஃபர்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னு டாடா குழுமத்தினுடைய சிஇஓ சந்திரசேகரன் குறிப்பிட்டிருக்காரு. அவ்வளவு பிரபலமான JLR நிறுவனத்தினுடைய வரலாற்றுல முதல்ல ஒரு இந்தியர், அதிலும் குறிப்பா ஒரு தமிழர் சிஇஓவா நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது எல்லாராலையும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட், தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா? இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க. நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க. நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம். இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க.